வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 18வது IPL சீசன் தொடரில் முதல் முறையாக மகுடம் சூடியது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி. 6 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாபை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றி அசத்தல். ஆண்டு கால கனவை நனவாக்கி கோப்பையை தன் வசப்படுத்தியது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. உற்சாக வெள்ளத்தில் மிதந்து வெற்றியை கொண்டாடி தீர்த்த RCB ரசிகர்கள். பெங்களூருவில் RCB அணி வெற்றியை பட்டாசுகள் வெடித்தும் நடனமாடியும் கொண்டாடி தீர்த்த ரசிகர்கள். ரசிகர்களின் வெற்றி கொண்டாட்டத்தால் ஸ்தம்பித்து போன பெங்களூரு நகரம். பஞ்சாப் கிங்ஸ் அணியின் 18 ஆண்டு கால IPL கோப்பை கனவு தகர்ந்தது. தோல்வியை தாங்க முடியாமல் தளர்ந்து போன பஞ்சாப் அணி ரசிகர்கள். And the time has come. दिग्गज आइकॉन आंखें छलकती हुई खुशी से नम आंखें ये ऐसा इतिहास है जो RCB வெற்றிக்கு பின் மைதானத்திற்குள் விராட் கோலியை கட்டியணைத்து முத்தமிட்ட அனுஷ்கா சர்மா. வெற்றி களிப்பில் தன் மனைவியிடம் எமோஷனலை வெளிப்படுத்திய விராட். लड़ाई आप खुद लड़ते हैं लेकिन उसके बाद वो फियर ऑफ फेलियर, वो कड़वे घूंट, वो दिल की सच्चाई, वो सब मैदान पे लड़ाई आप खुद लड़ते हैं लेकिन उसके IPL தொடரில் தான் விளையாட போகும் கடைசி நாள் வரை பெங்களூருக்காக தான் விளையாடுவேன். இன்று நான் ஒரு குழந்தையைப் போல நிம்மதியாக தூங்குவேன் எனவும் விராட் கோலி பேட்டி. IPL தொடரில் மகுடம் சூடிய பெங்களூரு அணிக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் வாழ்த்து. 18 ஆண்டுகளாக கனவை சுமந்து வந்த கோலிக்கு இந்த கிரீடம் பொருத்தமாக இருக்கும் என X தளத்தில் பதிவு. முதல் முறையாக கோப்பையை கைப்பற்றி பெங்களூரு அணிக்கு கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா வாழ்த்து. இந்த வெற்றியானது கர்நாடகாவின் பெருமையை கொழுந்துவிட்டு எரிய செய்துள்ளதாக நெகிழ்ச்சி. அகமதாபாத்தில் நடைபெற்ற IPL இறுதிப் போட்டியின் தொடக்க விழாவில் இந்திய ராணுவத்திற்கு மரியாதை. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் மூவர்ண கொடி வண்ணத்தை வார்டில் சாகசம் நிகழ்த்திய இந்திய விமானப்படை. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகளுக்கு பிறகு பிரதமர் மோடி தலைமையில் இன்று கூடுகிறது மத்திய அமைச்சரவை கூட்டம். பிரதமர் மோடியின் 3வது பதவிக்காலத்தின் முதலாம் ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் முக்கிய ஆலோசனை. சென்னையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று கூடுகிறது அதிமுக MLA-க்கள் கூட்டம்.
2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயாராவது குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல். கன்னட மொழி குறித்த விவகாரத்தில் கமலின் கடிதம் திருப்தி அளிக்கிறது. மன்னிப்பு கேட்பதில் கமலுக்கு ஈகோ ஏன் என கர்நாடக உயர்நீதிமன்றம் கேள்வி. கர்நாடகாவில் நாளை தக் லைஃப் திரைப்படம் ரிலீஸ் இல்லை. கமலின் ராஜ்கமல் தயாரிப்பு நிறுவனம் அறிவிப்பு. கன்னட மொழியை சிறுமைப்படுத்தி அம்மாநில மக்களை புண்படுத்தும் நோக்கம் இல்லை. தனது பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது வருத்தமளிக்கிறது என கர்நாடக பிலிம் சேம்பருக்கு கமல்ஹாசன் விளக்க கடிதம். தக் லைஃப் பட விவகாரம் தொடர்பாக கர்நாடக திரைப்பட சம்மேளனத்திற்கு தமிழ்நாடு நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் கடிதம். தக் லைஃப் திரைப்படத்தை வெளியிட அனுமதிக்க கோரிக்கை. தக் லைஃப் பட விவகாரத்தில் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க மாட்டார், கேட்கவும் கூடாது. மாலை முரசு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த சீமான் திட்டவட்டம். இப்போ என்னையே நீங்கள் அதெல்லாம் கேட்கல, ஒரு படம் உங்ககிட்ட மாட்டிக்கிச்சுங்கிறதுக்காக அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அது சரியாக இல்லை. அந்த அணுகுமுறை தப்பாக இருக்குது. அதனால் அது எங்கள் அண்ணன் மன்னிப்பு கேட்க மாட்டார், கேட்கக்கூடாது. தமிழ் சங்கமும் அவருக்கு இந்த நேரத்தில் அவருக்கு பின்னாடி நிற்கணும். நாங்களே பேசிடக்கூடாது. இங்கே தமிழாய்ந்த அறிஞர்கள் பல பேர் இருக்கிறீங்க. இந்த நேரத்திலேயாவது தயவு செய்து நீங்கள் பேசணும். நீட் தேர்வு மையத்தில் மின்தடையால் எந்த பாதிப்பும் ஏற்படாததால் மறுதேர்வு நடத்த முடியாது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு திட்டவட்டம். சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ஊழியர்களுக்கு கடந்த மாதம் சம்பளம் வழங்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. 160 அரசு கல்லூரிகளில் 8000க்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் விமர்சனம். வாக்காளர்களுக்கு பெட்டி பெட்டியாக பணம் கொடுத்தாலும் 2026 தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் உறுதி. திமுக குறித்த விஜய் விமர்சனத்தை சுட்டிக்காட்டி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. தாவேகாவுடைய தலைவர் மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் பேசுறாங்க, பெட்டி பெட்டியா போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனா எத்தனை பெட்டிகள் கொடுத்தாலும் இந்த தடவை ஆட்சி மாற்றம் வருவது உறுதி, திமுக தோற்பது உறுதி. நன்றி, வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பல விடை தெரியாத விஷயங்கள் இருப்பதாக அண்ணாமலை அடுக்கடுக்காக கேள்வி. டிசம்பர் 24ஆம் தேதி ஏதோ மர்மம் நடந்துள்ளதாகவும் இதில்தான் அந்த சார் ஒளிந்துள்ளார் எனவும் வீடியோ வெளியீடு. 24ஆம் தேதி 23ஆம் தேதி இரவு பாலியல் வன்கொடுமை நடந்தது. 24ஆம் தேதி இந்த ஞானசேகரனை கோட்டூர் காவல் நிலைய அதிகாரிகள் கைது செய்கிறாங்க, வெளியே விட்டுறாங்க. 25ஆம் தேதி சாயந்தரம் மறுபடியும் கைது பண்றாங்க. இதை உங்கள் முன்னால் இன்னைக்கு நான் வைக்கிறேன். ஏன் விட்டாங்க? இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க? எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தில் சில தலைவர்களுக்கு பதட்டம்? எவிடன்ஸை எங்கேயெல்லாம் அளித்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வழக்கில் தன் மீதான குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருந்தால் நிரூபிக்க தயாரா? அண்ணாமலைக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் சவால். பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமன அதிகாரம் தொடர்பான விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு. துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை தமிழக அரசுக்கு வழங்கும் சட்டத்திற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்த நிலையில் நடவடிக்கை.
மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சுங்க கட்டணம் வசூல் செய்ய இடைக்கால தடை. உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு. இன்று முதல் +2 விடைத்தாள் நகலை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ள ஏற்பாடு. மறு மதிப்பீட்டிற்கு ஒவ்வொரு பாடத்திற்கும் ரூபாய் 505 கட்டணம் செலுத்த வேண்டும் என அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவிப்பு. சென்னையில் கிண்டி, எழும்பூர், ஆயிரம்விளக்கு, முகிலிவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரவில் பரவலாக மழை. கோயம்பேடு, விருகம்பாக்கம், மதுரவாயல் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல். தமிழகத்தில் நேற்று சென்னை, மீனம்பாக்கம், மதுரை, தூத்துக்குடி உள்ளிட்ட 8 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரையில் 103.28 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. நெல்லை அருகே தாமிரபரணி ஆற்றில் சாகுபடிக்காக திறக்கப்பட்ட தண்ணீரில் சிக்கியவர்கள் மீட்பு. 20 பேரையும் கயிறு கட்டி பத்திரமாக மீட்ட தீயணைப்புத்துறை வீரர்கள். தஞ்சையில் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் விவசாயிகள் கடன் விடுதலை மாநாடு. 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்ற பிரம்மாண்ட பேரணி. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு மலைப்பகுதியில் பன்றி வேட்டைக்காக சென்ற ஒருவர் சுட்டுக் கொலை. உடன் சென்றவரை தவறுதலாக சுட்டுவிட்டதாக முதல்கட்ட விசாரணையில் தகவல். முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட மாயாறு பாலம் அருகில் கம்பீரமாக உலா வந்த புலி. சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலாகும் நிலையில் பொதுமக்கள் அச்சம். வெளிநாட்டில் இருந்து விமானத்தில் திருச்சிக்கு கடத்தி வரப்பட்ட 10 கோடி ரூபாய் கஞ்சா பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட பயணியிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை. நடன இயக்குநர்கள் சங்கத்தில் நடப்பது என்ன? பல்வேறு குற்றச்சாட்டுக்குள் எழுந்த நிலையில் நடன இயக்குநர் தினேஷ் விளக்கம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் ராமலிங்க பிரதிஷ்டையொட்டி இன்று கோயில் நடை அடைப்பு. காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை அடைக்கப்படும் என கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. ஆலங்குடி அருகே மணிவர்ண மழை மாரியம்மன் கோயில் மஞ்சள் விளையாட்டு விழா கோலாகலம். மேளதாளங்கள் முழங்க ஒருவருக்கொருவர் மஞ்சள் நீரை தெளித்து உற்சாகம். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும். பிரதமர் மோடிக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் கடிதம்.
அசாம் மாநிலத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. ஸ்ரீபூமி மாவட்டம் வெள்ளத்தில் மூழ்கியதால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிப்பு. பாகிஸ்தான் கராச்சியில் நில அதிர்வை பயன்படுத்தி 200க்கும் மேற்பட்ட சிறை கைதிகள் தப்பியோட்டம். சிறை வளாகத்தில் குழுமியிருக்க அனுமதித்த போது துப்பாக்கி முனையில் காவலர்களை மிரட்டி எஸ்கேப். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் தொடரில் போலாந்து வீராங்கனை இகா ஸ்வியாடெக் அரையிறுதிக்கு முன்னேற்றம். உக்ரைன் வீராங்கனை எலினா ஸ்வெட்டிலினோவாவை வீழ்த்தி அசத்தல். மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் மேலும் 300 ஊழியர்கள் பணி நீக்கம். AI தொழில்நுட்பம் வந்தபின் ஏற்கனவே 2300 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் மேலும் 300 பேர் டிஸ்மிஸ்.